கோடைகாலம் முலாம்பழம் உட்பட சாறு நிறைந்த மற்றும் குளிர்ச்சியான பழங்கள் ஏராளமாக கொண்டு வருகிறது. முலாம்பழம் இனிப்பாகவும் சாறு நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த பழத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்புகிறார்கள். இனிப்பும் சுவையும் மிக்க முலாம்பழம் வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளிப்பது மட்டுமல்லாமல் உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்கவும் உதவுகிறது. இருப்பினும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஒரு முலாம்பழம் உள்ளே சுவையற்றதாகவோ அல்லது இனிப்பு குறைவாகவோ இருப்பது பல சமயங்களில் நிகழ்கிறது. இது அதை சாப்பிடும் இன்பத்தை கெடுத்து விடுகிறது. இந்த வீடியோவில் முலாம்பழத்தை எப்படி பார்த்து வாங்க வேண்டும் என பார்க்கலாம். முலாம்பழம் கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் எண்ணற்ற நன்மைகளையும் வழங்குகிறது. முலாம்பழத்தில் வைட்டமின்கள் ஏ, சி, பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளனர். மேலும் இது 90% நீரால் ஆனது. இது உடலை நீரேற்றமாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுகிறது. இந்த நார்ச்சத்து உடல் எடையை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களுக்கு ஒரு நல்ல தேர்வாக அமைகிறது. இது இதய ஆரோக்கியத்திற்கும் இரத்த சர்க்கரைக்கும் துணை புரிகிறது. முலாம்பழங்கள் பொதுவாக நல்ல மனம் கொண்டவை என்றாலும் மனம் இல்லை என்றால் அவை பழுக்காதவையாக இருக்கலாம். அதாவது இனிப்பாக இருக்காது. இருப்பினும் அவற்றுக்கு தீவிரமான மனம் இருந்தால் அவை இனிப்பாகவும் சாறு நிறைந்ததாகவும் இருக்கலாம். ஒரு முலாம்பழம் இனிப்பானதா என்பதை அதன் நிறத்தை கொண்டு நீங்கள் தீர்மானிக்கலாம். முலாம்பழம் மஞ்சள் அல்லது பொன்னிறத்தில் இருந்தால் அது இனிப்பாகவும் சாறு நிறைந்ததாகவும் இருக்கும். இருப்பினும் அதில் பச்சை நிற கோடுகள் இருந்தால் அது பழுக்காததாக இருக்கலாம். முலாம்பழத்தின் தோல் சொரசொரப்பாக இருக்கும். தோல் தடிமனாகவும் மேலெழுந்தும் இருந்தால் அது இனிப்பாக இருக்கும். ஆனால் தோல் தட்டையாகவும் வழுவழுப்பாகவும் இருந்தால் அது முழுமையாக பழுக்கவில்லை என்று அர்த்தம். இதனால் இனிப்பு குறைவாக இருக்கும். ஒரு முலாம்பழத்தின் எடையை கொண்டும் அதன் இனிப்பை நீங்கள் கண்டறியலாம். இதை செய்ய ஒரே அளவிலான 2 முலாம்பழங்களை எடுத்து இரண்டையும் ஒரே நேரத்தில் தூக்குங்கள். கனமான முலாம்பழம் அதிக இனிப்பாக இருக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் எடை குறைந்த முலாம்பழம் குறைவான இனிப்புடன் இருக்கும். முலாம்பழம் வாங்கும்போது அதை அழுத்தி பாருங்கள். முலாம்பழம் எளிதாக அமுங்கி மென்மையாக இருந்தால் அது இனிப்பாகவும் சாறு நிறைந்ததாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் முலாம்பழம் எளிதாக அமுங்கவில்லை என்றால் அது பழுக்காததாகவும் இனிப்பு குறைவாகவும் இருக்க வாய்ப்புள்ளது.